செம்மையா இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் அரிசி பாயாசம் ஒன்று செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி குறை 16. இன்றைக்கி நோன்பு திறந்துட்டு 313 சஹாபாக்களுக்காக நான் யாசின் ஓதி வச்சுருக்கிறேன். அதை 315 யாசின்னு ரசுல்லாக்கு சேர்த்து, அதே போல் என் மருமக 315 யாசின் ஓதி வச்சுருக்குறாங்க. என் மகன் 315 யாசின் ஓதி வச்சுருக்காங்க. என் பேத்தி 315 யாசின் ஓதி வச்சுருக்காங்க. எல்லோரும் இன்றைக்கி ஹதியா செய்யலான்னு ஓதி வச்சுருக்குறோம். இது இல்லாமல் 27க்கு தனியாக நாங்கள் குரானு யாசின்லாம் ஓதிக்கிட்டு இருக்கோம். 4 பேரும் துவா செய்யுங்க எங்களுக்காக. நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். 313 சஹாபாக்களுக்காக நாங்கள் யாசின் ஓதி ஹதியா செய்ய போகிறோம். அதனால் இன்றைக்கி நான் ஒரு அரிசி பாயசம் செஞ்சுருக்குறோம். அந்த அரிசி பாயசம் ரெசிபியும் போட்டிருக்குறோம். நாங்கள் யாசின் ஓத போகிறோம். நீங்கள் துவா செய்யுங்க எங்களுக்காக. இந்த அரிசி பாயசம் செய்ய துளசி பச்சை அரிசி எடுத்துருக்கோம். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஜவ்வரிசி எடுத்துருக்குறோம். பொடி ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி, இதில் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா போட்டு கழுவிக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம். இது 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 1 லிட்டர் பால் ஊற்றியாச்சு. 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த பாலில். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இது நல்லா கொதிக்கட்டும். அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா பால் கொதிக்குது. பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச அரிசியும் ஜவ்வரிசியும் அதில் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி கிண்டி விடுவோம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாலில் வேகிறது. நல்லா குலைவாக வேக வச்சுக்குங்க. இது 1/4 கிலோ சீனி எடுத்துருக்கோம் நம்ம, அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இனிப்பு கூடயும் குறைச்சலும் பார்த்து போட்டுக்குங்க. நல்லா சீனி போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு அதையும் நல்லா போட்டு கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தனியாக 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கோம். அதை தனியாக ஊற்றிக்கிறோம். மொத்தம் 1 லிட்டர் பால் நம்ம ஊற்றிருக்கோம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொடிசாக பல்லுப்பெல்லாம் அறுத்து போட்டு, ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போட்டு தாளித்து அதில் போட்டிங்கன்னா சூப்பரான அரிசி பாயசம் ரெடி ஆயிரும். நீங்கள் பத்ரு போருக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். இது பாத்தியா ஓதத்துக்காக. நீங்களும் இதே பொருள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் யாசின் ஓதுங்க அவங்களுக்காக. நாங்கள் எப்போயும் வருஷம் இந்த யாசின் நாங்கள் ஓதி அதையாக செய்வோம். இந்த வருஷம் நாங்கள் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். நல்லா கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். ரோஜா இதழ்கள்லாம் அதுக்கு மேலே தூவி விட்டுவோம். நல்லா பன்னீர் வாசமாக சூப்பராக நல்லாயிருக்கும். நம்ம கம்மன்னு பழங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாத்தியா உதறத்துக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செம்மையா இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.